கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எல்லாரும் உங்களுடைய டில் எஸ்கியூஎல் அண்ட் எஸ்கியூஎல் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் முடிச்சாச்சா? மேம் எஸ்கியூஎலும் நெட்வொர்க்ஸும் முடிச்சாச்சு. ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஓகே, நைஸ். சி இன்னைக்கு ஐடியலி வாண்ட் டு கம்ப்ளீட் ஃபைல் ஹேண்ட்லிங், பட் அது கொஞ்சம் பெரிய டாபிக்னால நம்ம ரொம்ப குவிக்கா தான் அதை பண்ண முடியும். அண்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ராபப்ளி வி வில் டூ ஆஸ் மெனி ப்ரோக்ராம்ஸ் அஸ் பாசிபிள். ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா மேபி ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ் டு யூ டுமாரோ. நாளைக்கு நீங்க டே டைம்ல கொஞ்சம் வந்து அந்த மீதி இருக்கிற ஒரு இன்னொரு 20 ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுத தெரியுதா கூட நீங்க செக் பண்ணீங்கன்னா வில் பி ஓகே வித் இட். அட்லீஸ்ட் இப்போ டெம்ப்ளேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னா ஒரு let's say ஒரு 90% சான்ஸ் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம்ஸ் கம்மிங் இன், அது பண்ணிடலாம். பட் அந்த 10% சான்ஸ் இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டான ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கு. ஸோ அது மட்டும் we will do it. சரியா? ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் பெருசா நீங்க தியரி படிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா தியரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான தியரி தான் இருக்கும். ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஜென்ரலா டெக்ஸ்ட் ஃபைல்னா என்ன, பைனரி ஃபைல்னா என்ன, சிஎஸ்வி ஃபைல்னா என்ன, அந்த டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினேஷன் கேட்பாங்களா கிடையாது, பட் அந்த டெஃபினேஷனை வந்து ஒரு எம்சிக்யூலயோ இல்லை எதையோ கேட்டு அசோசியேஷன் ரீசன்லயோ கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட். ஒரு டவுட் மேம், டெஃபினேஷன்ஸ் எழுத சொல்லுவாங்களா மேம்? டெஃபினேஷன் கேட்கலனாலும் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. 1 மார்க் क्वेश्चन நமக்கு இருக்கு. ஓகே மேம், பட் லைக் ஜெனரலி லைக் இப்போ கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை இது வரைக்கும். வாட் இஸ்னு கேட்டதில்லை அவங்க. ஸோ சிஎஸ்வி உடைய எக்ஸ்பான்ஷனே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படிங்கறத. ஸோ இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இதுல இருந்து இருக்கிறது. அண்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலா வந்து பைனரி ஃபைலுக்கு டாட் டாட் தான் எக்ஸ்டென்ஷன் நமக்கு. ஸோ டாட் டெக்ஸ்ட் டாட் 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 சிஎஸ்வி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க போதும். டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பைனரி ஃபைலுக்கு இம்போர்ட் பிக்கல் பண்ணணும், சிஎஸ்வி ஃபைலுக்கு இம்போர்ட் சிஎஸ்வி பண்ணணும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி டிஃபரன்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து மேபி ஒரு 1 மார்க் क्वेश्चन தான் வரும்னு நினைக்கிறேன் நான். சரியா? நான் ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ் இங்க போர்ட்ல ஐம் ஹோப்பிங் தட் யூ வில் பி ஏபிள் டு டூ தட். ஃபைல் ஓப்பனிங் மோட்ஸ்ல நம்ம பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. யூ கேன் டைரக்ட்லி டூ தட். அது வந்து ஏனா என்ன, ஏ பிளஸ்னா என்ன, ஆர்னா என்ன, இதெல்லாம் ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கு. அது ஆல்ரெடி பாத்துக்கோங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு அந்த நோட்ஸுமே சேர்த்து இதுல போட ட்ரை பண்றேன். அப்படின்னு சரி, இப்போ நம்ம வந்து இது போறதுக்கு முன்னாடி we will finish off our templates. நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஒரு குட்டியா ரீகலெக்ட் பண்ணுங்க. So let's do that first. Come back to your இதை முடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் போடும்போது ஈஸியா இருக்கும். நம்ம இது ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பண்ணோம். ஸ்டாக்குக்கும் இன்ஃபேக்ட் அதை நம்ம பண்ணோம். தெரியுதா எல்லாருக்குமே? Yes, ma'am. So text file la நம்ம 3 patterns ஆ பிரிச்சோம். If you remember the programs that we did before. Text filesல வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து characters. They can ask you questions which deal with characters. அப்போ அவங்க கேரக்டர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கவுண்டிங் த நம்பர் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ எப்படி ஒரு டெம்ப்ளேட் ஒரு ப்ரோக்ராம் இருக்க போகுது, நான் சொன்ன மாதிரி ஒரு 6 லைன் நீங்க வந்து எப்படி நம்ம வந்து இன்டர்ஃபேசிங் படிச்சோமோ அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸ் படிக்க போறீங்க. So first you start with f is equal to open. ஒரு ஃபைல் நேம் இங்க நமக்கு fully qualified எல்லாம் கொடுக்க தேவையே இல்லை உங்களுக்கு. notes.txt எதுவுமே கொடுக்கலன்னா ரீட் மோடு தான், பட் இருந்தாலும் நான் இங்க எழுதிக்கிறேன். ஸோ ஓபன் பண்ணிட்டோம். கேரக்டர் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் ஃபைல் ப்ரோக்ராம்ஸ் இது வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறது 3 மார்க் क्वेश्चनல வந்து சர்ச்சிங் அண்ட் கவுண்டிங் தான். டிரான்ஸ்ஃபர்லாம் கூட போர்டு எக்ஸாம்ல கேட்டதே கிடையாது. நம்ம படிக்கணும் தான், கண்டிப்பா படிச்சுக்கணும் சிலதெல்லாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த 10 டைம் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சாம்பிள் பேப்பர் பண்ணும்போது அதுல கண்டிப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்ப நம்ம பண்ணலாம். கண்டிப்பா லாஸ்ட் ஃபியூ டேஸ் வேணா அந்த மாதிரி ஹாட் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணலாம். பட் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த 95+ ரெடி ஆகும் முதல்ல. ஸோ அதுல f is equal to open notes.txt in read mode ஓபன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் always after you open you read. அப்ப என்ன சொல்லிருக்கேன், x is equal to ஒரு f dot read. நான் கேரக்டர்ஸ் பத்தி பேசுறதுனால நான் உங்களுக்கு எப்பயுமே ரீட் லைன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போட்டதே இல்லை. இஃப் யூ ரிமெம்பர் நம்ம எப்பயுமே வந்து ஒன்னு ரீட் யூஸ் பண்ணுவோம், இல்ல ரீட் லைன்ஸா யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் போட்டிருப்போம். ரீட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னது கிடையாது. ஸோ நம்ம அதை யூஸே பண்ண தேவையில்லைன்றது என்னோட ஜெனரல் ஃபீலிங். இப்போ ரீட்னு சொன்னா என்டையர் ஃபைல். ஸோ லெட்ஸ் சே ஒரு ஃபைல்ல வந்து இந்தியா
இப்படி ஏதோ ஒரு ஃபைல் நம்ம கிட்ட இருக்குன்னா என்டையர் கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஃபைல வந்து இப்போ எக்ஸ்ல இருக்க போகுது உங்ககிட்ட. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், கவுண்டிங் த வவல்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபார் ஈச் கேரக்டர் இன் எக்ஸ், நான் மொத்தமாவே இதை எடுத்துக்கிறேன், ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து செக் பண்றேன். இஃப் CH in AEIOU AEIOU இது இருந்துச்சுன்னு சொன்னா count is equal to count plus 1. So இது என்னுடைய fourth step, condition checking and obviously count increment பண்றது ஆகுது. last step of printing. So நான் என்ன பண்ணலாம், இந்த for levelலே வந்துட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். print எப்படி கேட்டிருக்காங்களோ number of vowels is equal to இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றது சிம்பிள் questions wherein they are asking you to count only the characters. இது ஒரு பேட்டர்ன், ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுக்கோங்க இதை நீங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா வந்து உங்களை எத்தனை ஏ இருக்கு, எத்தனை எம் இருக்கு, அந்த மாதிரிலாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க வந்து CH is equal to M அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இங்க வவல்ஸ் கொடுத்ததுனால நான் எல்லா வவல்ஸையும் சேர்த்து செக் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒண்ணு. இப்போ let's take this words. So words கான டெம்ப்ளேட். இப்போ வேர்டா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்கதான் நமக்கு அந்த ஸ்பிளிட் பிரச்சனை வருது. அப்போ வேர்டா படிக்கும் போது ரெண்டு மாதிரி வேர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஜெனரலா ஃபைல்ல வேர்ட்ஸ், இல்லனா ஒரு லைன்ல இருக்கிற வேர்ட்ஸ். So let's first talk generally about counting. the கவுண்ட் பண்றது, ஒரு ஃபைல்ல வந்து the இருக்கு, something like this. எத்தனை THE இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அந்த வேர்டை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். சோ இந்த வேர்டை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி கேட்கறது இல்லப்பா, 3 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பேட்டர்னே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெல் தாட் அவுட் பேட்டர்ன் இந்த வாட்டி. ஓகே, இட்ஸ் வெரி வெரி வெல் தாட் அவுட் பேட்டர்ன். இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆல்சோ. அவங்க வந்து ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் மட்டும் தான் உங்களை கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆச்சு, வேர்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம், F is equal to open notes.text in read mode போட்டாச்சு. இப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம், we will read it as x is equal to f dot read. So this is also done. We have finished doing this also. இப்ப தேர்ட் ஸ்டெப்புக்கு வரும். நான் கவுண்டிங் தான் பண்ண போறோம். சோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 நான் போட்டுக்கிறேன். நான் தேர்ட் ஸ்டெப்பா கவுண்ட் பண்ண மாட்டேன் யூஸ்வலா, பட் இங்க நான் மறக்காம எழுதுங்க. தேர்ட் ஜெனரலா தேர்ட் ஸ்டெப் எப்பயுமே உங்களுடைய ஃபார் லூப் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. சோ ஃபார் இப்ப நம்ம பிஃபோர் ஈவன் ஐ ஸ்டார்ட் பை ஃபார் லூப் நான் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா வேர்டா அதை பிரிச்சுக்கலாம். x is equal to f dot read மொத்தமாவே இருக்கு, அதை நான் வேர்டா பிரிக்கிறது ஈஸி. சோ w is equal to x dot split. x dot split எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னா ஸ்பிளிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இப்போ இந்த ஃபைல் இங்க இருக்கு THE 3 இருக்குன்னா it is going to give me back THE 3 is இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் திருப்பி கொடுக்க போகுது. சோ நான் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமா this is what W will have. Now for each word in W மேம் நம்ம ஸ்பிளிட்ல எதுவுமே கொடுக்கலன்னா அது ஸ்பேஸ் தான் எடுத்துப்போம். ஆமாப்பா. So for each word in W, if word is equal to அவங்க என்ன செக் பண்ண சொல்லிருக்காங்களோ அதை செக் பண்ணிட்டு நம்ம வந்து count is equal to இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பிராக்டிகல்ல கண்டிப்பா பண்ணிருக்கணும். So it's not something very different. So condition போட்டாச்சு, கவுண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இந்த ஸ்பிளிட் பண்றதுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதை மறந்துடுவீங்க. அதனால வந்து இப்ப அதுதான் கொஸ்டின்பா. கொஸ்டினை நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். ஒருவேளை வந்து அவங்க இக்னோர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நீங்க இங்கேயே வந்து இஃப் வேர்ட் டாட் லோயர் ஈக்குவல் டு தி அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேஸ் இன்சென்சிட்டிவா உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிடும் உங்களுக்கு. சோ டாட் லோயர் போட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் அந்த வேர்ட் என்னவா இருந்தாலும் அது லோவர் கேஸா மாறிக்கும் உங்களுக்கு. சரியா?
அப்பர் போட்டீங்கன்னா டிஹெச் கேபிட்டல்ல செக் பண்ணலாம், உங்களோட ஓன் சாய்ஸ் தான். கொஸ்டின்ஸ் போடும்போது அது வரும் கீர்த்தனா உனக்கு. சரி, ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு திருப்பி எஃப் டாட் க்ளோஸ் போட்டுருங்க. கடைசியில வந்து பிரிண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பிரிண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஈஸியா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிளிட் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. ஸோ தட் யூ நோ தட் ஸ்பிளிட் பண்ணும்போது அது மறக்காம பண்ணீங்கன்னா தான் வேர்டா நீங்க செக் பண்ண முடியுங்கிறது. ஒரு டெம்ப்ளேட்டா ஞாபகம் வச்சு படிங்க. ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா யூ வில் ரிமெம்பர் ஹவு டு டூ திஸ். இப்போ லைன்ஸ்க்கு வருவோம். லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. லைன்ஸ் ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர்னு வச்சுக்கோமே. சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர். சோ எந்தெந்த லைன்லாம் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே கதை f is equal to open notes.text in read mode போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு சே x is equal to, இப்ப நான் லைன் ஒவ்வொரு லைனா படிக்கணுங்கிறதுனால நான் f dot read lines அப்படின்னு படிச்சுக்கிறேன். இப்போ லெட்ஸ் சே என்னோட ஃபைல்ல வந்து லைனுக்கும் ரீட் லைன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரீட் லைன் ஒரே ஒரு லைனை படிக்கும். ஆனா சோ நான் 10 வாட்டி லூப் போட்டு அதை பண்ணணும். ரீட் லைன்ஸ்னு சொன்னேன்னா மொத்தத்தையும் படிச்சுக்கோ. அது ஒரு லிஸ்ட் மாதிரி வரும். வந்து ஐ லவ் இந்தியா, something like this இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இதான் என்னோட ஃபைலோட கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, when I say x is equal to f dot read lines, it is going to read everything into a list x ல index 0 1 2 3 ல அப்படியே இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது, இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது, இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. Now I have finished reading all my lines. All my lines are with me. இப்போ நான் வந்து இதுக்குமே கவுண்ட் தான் பண்ண போறேன். அதனால கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ஸோ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து, செகண்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ரீட் லைன்ஸா அப்படிங்கிறது முதல் டிசிஷன் உங்களுக்கு. தேர்ட் ஸ்டெப் தான் அடுத்தது இம்பார்ட்டன்ட். நீங்க வேர்டா பண்ண போறீங்களா இல்லையாங்கிறது டிசிஷன் அங்க நீங்க எடுக்கணும். சோ இப்போ நமக்கு எதுவுமே ஸ்பிளிட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஃபுல்லா தான் படிக்க போறேன். ரீட் கொடுக்க மாட்டேன். இங்க ரீட் கொடுத்தானா மொத்த ஃபைல் ரீட் பண்ணிடுவோம் கீர்த்தனா அவனுக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்னா எந்தெந்த லைன் வந்து கேபிட்டல் லெட்டரோ அதுதான் வேணும். சோ அப்ப நான் வந்து லைனா படிக்கிறது தானே எனக்கு ஈஸி. அதனாலதான் ஃபார் ஈச் லைன் இன் எக்ஸ் ஒவ்வொரு லைனா நான் எடுத்துக்கிறேன். இஃப் லைன் ஆஃப் 0 டாட் அச்சோ இஸ் அப்பர், கரெக்டாப்பா? கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் இஸ் அப்பர் அது போடலாம். நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் ஒரு லெட்டரை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். அப்பர் கேஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. மேம் ஒரு டவுட் மேம். மேம் இப்போ லைன் ஆஃப் 0னா வந்து ஈச் அந்த லிஸ்டுக்குள்ள ஈச் லைன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இல்ல மேம்? கரெக்ட். சோ அந்த லைன் ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான். இல்ல இது வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி தானே இருக்காங்க. நான் உனக்கு இப்ப லைன் ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோ. நான் இதே லைன் ஆஃப் 0 ஆஃப் 1 0 ஆஃப் 0ன்னு சொன்னாதான் ஐ எடுத்துக்கோ. அது ஃபுல்லா லைன் ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர் தானே கேட்டிருக்காங்க மேம். சோ ஐ வந்து கேபிட்டலா இருக்கணும், அதானே நம்ம செக் பண்ணணும். ஆமா கரெக்ட். சோ ஒரு லைன் இன் எக்ஸ் அப்ப வந்து இல்லையே. ஆனா நான் வந்து இப்பதான் வந்து ரேஞ்ச் போடலையா நான் ஃபார் லைன் இன் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்ல. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே வந்து இந்த லைனை படிச்சிரும்ல அது. அப்போ ஸ்ட்ரிங்கை மட்டும் தானே எடுத்துக்கும். எனக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் த ஸ்ட்ரிங் மட்டும் தானே. சோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் வந்து ஐ ஃபர்ஸ்ட் கேரக்டர் அதுதானே செக் பண்ணணும். ஓகே அதான் நான் வர்க் ஆகும் நினைக்கிறேன். அச்சோ சிவானி அதுதான் பண்ண மாட்டேன் நானு. நீ ட்ரை பண்ணு. ஆனா எனக்கு அது ஜென்ரலா பிடிக்காது சுத்தமா. அதை யூஸ் பண்ணா நம்ம ட்ரை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அங்க. சோ எனக்கு அது அதனால நான் வந்து லூப் ரீட் லைன் நான் யூஸே பண்ணது இல்லப்பா. அது யூஸ் ஆகாமே ப்ரோக்ராம் சூப்பரா ஒர்க் ஆகுது. பட் நீங்க ரீட் லைன் யூஸ் பண்ணி லூப்புக்குள்ள ஒன்னொன்னா படிச்சு பண்ணாலும் பண்ணலாம். அதுவுமே ஓகே தான். ப்ரோக்ராம் வில் ஒர்க் டெஃபினெட்லி. சரி, ஸோ ஃபார் போட்டிருக்கோம், கண்டிஷன் போட்டிருக்கோம், கவுண்ட் போட்டிருக்கோம். க்ளோஸ் பண்ணி பிரிண்ட் பண்றது ஒரு ஸ்டெப்பா நீங்க எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட். இப்போ வந்து நான் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது. ஸோ டெம்ப்ளேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் சொல்வேன் உங்களுக்கு. யூ ஹேவ் டு ஜஸ்ட் நோ தீஸ் டெம்ப்ளேட்ஸ். 3 மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இங்க இருக்கு. லைன் வச்சு டீல் பண்றது, டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு டீல் பண்றது, கேரக்டர் வச்சு, வேர்ட் வச்சு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது என்னன்னு கண்டுபிடிப்போம். யார் இருக்கீங்க? எனக்கு யார் என்கிட்ட ஒண்ணு பேசலையோ அவங்க புடிச்சுப்போம். சண்முக பிரியா
எனக்கு சொல்றியாமா என்ன क्वेश्चन கேக்குறாங்க இதுலன்னு சொல்லிட்டு count the number of lines starting with A. So நான் வந்து எப்படி எடுத்துப்பேன் லைன் மாடல் தேர்ட் மாடல்னு எடுத்துப்பேன் இது இல்லையா சோ வந்து தேர்ட் மாடல் நான் ரீட் லைன்ஸ் வெச்சு பண்ண போறேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைல் பேர் கொடுத்துட்டாங்க சோ f is equal to open நம்ம with யூஸ் பண்ணிக்கலாம் for safer side போடலாம் அவங்க ஆன்சர் கீழ கொடுக்கறதே இல்ல நாமளும் யூஸே பண்றது இல்ல தெரியாது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தானே அப்படிங்கிறதுனால பட் எனிவே எஸ் வித் யூஸ் பண்ணாலும் அதே பக்கத்துல நமக்கு எழுதுகாது with என்ன பாச்சு with file open with open body.txt comma r as if அவ்வளவுதான் இப்படி போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான் இல்லையா சோ f ஓபன் பண்ணியாச்சு counting the number of lines கேக்குறாங்க சோ அதே மாதிரி x is equal to f dot read lines எடுத்துக்கிறேன் நான் எல்லா லைன்ஸையும் படிச்சாச்சு count equal to 0 வச்சுக்கிறேன் so for each line in x இப்போ ஃபர்ஸ்ட் லைனையே படிச்சிருச்சு இப்ப லைன் நம்ம கிட்ட இருக்கு if இப்போ அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரை செக் பண்றேன் if line of 0 equal to a or நிறைய வேஸ்ல போடலாம் அந்த ப்ரோகிராம் பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஈஸியா a or a ரெண்டு லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டரா இருந்துச்சு அப்படினா a அந்த மாதிரி போடலாமா அது போட முடியாது அது வர்க் ஆகாதுமா மேம் ஒரே கோர்ஸ்ல கேபிட்டல் A ஸ்மால் a கொடுக்கலாம் இன் போடணும் அப்பனா if line of 0 in போடணும் ஆமா எஸ் மேம் if மேம் அப்படி பார்த்தா நமக்கு ரெண்டுமே எடுத்துக்காதா ஐ மீன் லைக் a and a ரெண்டு ஏவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்காதா அது எடுத்துக்காது போடலாம் நம்ம இது அது ஏதாவது ஒண்ணுதான் இன் லைன் ஆஃப் 0 வந்து a இல்லனா a ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா count is equal to நான் இங்க ஹாஷ் போடுறேன்ப்பா either this line or this line நீங்க எழுதணும் count plus equal to 1 so நீங்க f open யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணனும் with யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் போட தேவையில்லை print number of lines what is the purpose of this close function வந்து it will clean up the garbage உனக்கு அதனால தான் with open யூஸ் பண்ண சொல்றாங்க ஏன்னா withல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது f dot close அதுவே கூப்பிட்டுக்கும் நம்ம வந்து இங்க f is equal to open மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்ம தான் அதை க்ளோஸ் பண்ணனும் நம்ம க்ளோஸ் பண்ணாதான் அந்த பஃபர்ல இருக்கோம் இல்லையா we are talking to the system நம்ம பைத்தன்ல இருந்து நம்ம டெஸ்க்டாப் கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுடைய ஃபைல் வந்து D டிரைவ்ல இருக்குன்னா நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் சோ நம்ம f dot close சொன்னாதான் அந்த ஃபைல் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா பஃபர் ஏதாவது அது வந்து மிடில்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணி விட்டுரும் சரி அதான் அதோடைய வேலை சோ f dot close உடைய வேலை வந்து இட் இஸ் கார்பேஜ் கலெக்ஷன் தான் சோ அது பண்ணலன்னு சொன்னா பைத்தன்ல பெருசா அது ஃபீல் பண்ணிக்காது யூசுவலா ஆனா C++ எல்லாம் வந்து ரொம்பவே அசிங்கமா நம்மள திட்டும் நிறைய ஸ்மைலி ஃபேஸ் எல்லாம் வரும் சில அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வரும் ஃபைலே கரப்ட் ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணாம விட்டோம்னு சொன்னா பைத்தன் ஜெனரலா இட் டஸ் a better garbage collection மறந்துட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா இட் will happen மேம் எஸ் மா மேம் நம்ம லைன் ஆஃப் 0 ன்னு கொடுத்தா அது லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்குமா இல்ல லைனோட ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்குமா லெட்டர் ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கணும் ஆமா ஓகே count the number of upper case lower case in it சரியா நீங்க எழுதுறதுக்காக தான் ப்ரோகிராம் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ப்ரோகிராம் நான் எழுதிடுவேன் நீங்க தான் சொல்ல போறீங்க சோ சமீதா முடிச்சிட்டேனா வேற யார் சம்ஹிதா எஸ்மா சமீதா what shall we do here read a file count the number of இப்ப என்ன கேக்குறாங்க என்ன மாடல்மா ஃபர்ஸ்ட் இது 1 2 3 ல என்ன மாடல் what are we dealing with Ma'am, 3 ma'am, lines. 3 lines are we are dealing with lines avulga bar question characters Okay, characters. இல்லையா counting the number of upper case lower case னா letters பத்தி தான் பேசுறாங்க என்ன சரி f is equal to open எழுதிருக்கேன் அது வரும்னு நினைக்கிறேன் count u f is equal to open data dot text in read mode open பண்ணிட்டோமா cu, cl equal to 0, 0 எழுதலாமா count upper case count lower case வந்து தனித்தனியா வச்சுக்கிறேன் ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன் நானு
x is equal to f dot கேரக்டர்னால நான் ரீட் மட்டும் பண்ணிக்கிறேன். Next for ch in x for each character if ch dot is upper cu plus plus chi cu plus equal to 1 அதாவது c plus plus போடுற ஞாபகத்துல plus plus போட்டிருக்கேன் cu plus equal to 1 ஆமா is upper is equal to true னு போடலாமா மேம் செக் பண்றதுக்கு போடலாம் c plus equal to 1 else போட்டுட்டு லோவர் கேஸ் மட்டும் தான் கேக்குறாங்க அதனால நான் வந்து கண்டிப்பா கவுண்ட் பண்ணணும் இங்க இப்ப elif போட்டாகணும் இங்க ஏன்னா நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணக்கூடாது அதனால let me do elif ch dot is lower இது அண்டர்ஸ்டுட் தான் ஆனா பட் நீ போடணும்னா நீ போட்டுக்கலாம் சரியா அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் இருந்துச்சுன்னா பக்கத்துல எழுதலாம் ஓ கவுண்ட்காக ஆமாப்பா கவுண்ட் அத நம்ம வந்து இஃப்க்கு அப்புறமா அங்கேயும் எழுதலாம் ஆமா போடலாம் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ண முடியுங்கிறதுக்காக காமிக்கிறேன் ஒரே ஒரு லைனா இருந்தா பக்கத்துலயே எழுதுனா சின்டாக்ஸ் எரர் வராது உங்களுக்கு சோ elif போட்டாச்சு else do nothing சோ நான் வந்து பாஸ்ட் கொடுத்துறேன் நான் இங்க மேம் அந்த ட்ரூ தேவையில்லை அவ கேட்டால அதனால போட்டிருக்கேன் சோ ஜெனரலாவே தேவையில்லை அப்படியே ஒர்க் ஆகும் உங்களுக்கு சோ போட்டாச்சு எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே பிரிண்ட் பண்ண வேண்டிய வேலை தான் சோ பிரிண்ட் அது என்னென்ன பியூட்டிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்கப்பா அவங்க பெருசா கொடுப்பாங்க நம்ம போடுவோம் ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பட் ஐடியலி வந்து அவங்களே ஃபார்மேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் தான் கொஸ்டின் தான் பெருசா இருக்கும் ஆன்சர் அதை விட குட்டியா தான் இருக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் cu அதே மாதிரி நம்பர் ஆஃப் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் வந்து cl முடிச்சிட்டு கூட ஒரு f டாட் க்ளோஸ் போட்டுக்கலாம் டசன்ட் மேட்டர் அதுக்கு தான் போட்டிருக்கேன் நான் எங்க வேணா எழுதலாம் பாருங்க f டாட் க்ளோஸை வந்து ஃபர்ஸ்டே போடணுங்கிற அவசியம் இல்ல f டாட் ரீட் செகண்ட் லைனா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் போட்டு கூட அதை போடலாம் எப்படி போட்டாலும் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு சரியா எஸ் எல்லாருக்கும் இது புரியுதா மூவ் பண்ணிட்டுமா நான் நெக்ஸ்ட்க்கு நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் மாடல் போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க கவுண்ட்ஸ் தி அக்கரன்சஸ் ஆஃப் தி வேர்ட்ஸ் நான் போட்ட அதே क्वेश्चन தான் நம்ம பண்ணுவோம் ஃபார் சேஞ்ச் போடுவோம் அந்த क्वेश्चन ரொம்ப நாள் ஆச்சு சோ try to do this question so first அதுக்கு முன்னாடி நம்மளுடைய work place போயிட்டு desktop வேண்டாம் D drive போயிருவோமா சரியா சோ இப்போ என்ன பண்ண போறோம் வேர்ட்ஸ் கேக்குறாங்களா சோ ரெண்டு இருக்கு என்னோட இதுல notes.txt னு வச்சிருக்கேன் let me go back f dot read போடலாம்ல மேம் ஃபார் வேர்ட்ஸ் ஆமாப்பா ரீட் வச்சு தான் நான் பண்ண போறேன் உங்களுக்கு சோ இப்போ இங்க வந்து ஓகே சோ நம்ம யூசுவலா போடுற f is equal to open because I am going to check it நான் இங்க fully qualified name எழுதிக்கிறேன் பட் உங்களுக்கு வந்து தேவையில்லை நான் எதுக்கும் போடும்போதே ஒரு r போட்டுக்கிறேன் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் ரா ஸ்ட்ரிங்னு போடணும் ஏன்னா அது ஸ்லாஷ் எல்லாம் அப்ப இக்னோர் பண்ணிக்கும் இது எதுவுமே ஃபங்க்ஷன்ல சொல்லலையா மேம் எல்லாமே ப்ரோக்ராம் தான் ஆமா நான் இப்போதைக்கு உங்களுக்கு அது ஃபங்க்ஷன்ல எடுக்கல ஆக்சுவல் போர்டு எக்ஸாம் क्वेश्चन போடும்போது டெஃப் வச்சு சம்டைம்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ் ஒரு கேட்க மாட்டாங்க ஹரிஷ் அத ஓகே சோ r சோ ஓபன் பண்ணிட்டோம் x is equal to f dot read பண்ணிக்கிறேன் count is equal to 0 போட்டாச்சு for இப்போ வந்து வேர்டா இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆகணும் சோ word is equal to words is equal to x dot split நம்மளுடைய ஓன் நேம் தான்ப்பா நான் மீனிங் புரியறதுக்காக அப்படி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் வேர்ட்ஸ்னா எனக்கு தெரியும் எனக்கு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிடைக்க போகுது for each word in words ஒவ்வொரு வேர்டா நான் எடுத்துக்கிறேன் if w is equal to the
இப்போ இங்க வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம எல்லாமே இக்னோர் பண்ணுவாங்க. கொஸ்டின்ல கிளியரா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்தாதான் நம்ம அதை எடுத்துக்கணும், இல்ல வெறும் THE தான் நான் போடுவேன். if W is equal to THE அப்படின்னா count is equal to count plus 1. ஸோ இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஃபைல போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சதுனால. then I am just going to print. அவ்வளவுதான் ப்ரோக்ராம். ஸோ ரன் ஆகணும். ஒர்க் ஆகுமா, எரர் கொடுக்குமா? ஸோ டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் 1. ஸோ பாருங்க, ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு எதுவும் எரர் கொடுக்கல. ஸோ ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா. சரியா, டன். அதாவது இது ஐ டோன்ட் திங்க் இப்ப போட முடியுமான்னு தெரியல. ஸோ நான் அதான் வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் அதை. சரியா, ஓகே. ஸோ 3 மாடலுக்கான 3 கொஸ்டின். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். நெக்ஸ்ட் மாடல். இப்போ நீங்க தான் அதை போட ரைட் a program to read the file and display those words which has less than or equal to 4 characters. சேம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இப்போ போட்ட ப்ரோக்ராம் தான். f is equal to open அதை கம்ப்ளீட் பண்ணலப்பா உங்களுக்கு. டிஸ்பிளே தோஸ் வேர்ட்ஸ் தான், கவுண்ட் தேவையில்லை. அப்ப நான் டிஸ்பிளேயே பண்ண சொல்றாங்க உங்களை. f is equal to open போட்டாச்சு. வேர்ட்ஸ் பத்தி பேசுறாங்க, லைன் பத்தி பேசல. ஸோ நான் ரீடே பண்றேன். வேர்ட்ஸ் பத்தி பேசுறதுனால எக்ஸ் டாட் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பயப்படாதீங்க. ஏன்னா 3 மார்க் கொஸ்டின் இது. 3 மார்க் கொஸ்டின்ல ஸ்டெப் வைஸ் உங்களுக்கு மார்க் இருக்கு. சோ சில விஷயங்களை மாத்தவே மாத்தாதீங்க, டெம்ப்ளேட்டா மாத்தாதீங்க. இப்போ வந்து வேர்டு பத்தி கேக்குறாங்கன்னா இப்படிதான் நீங்க போடணும், அப்படி போட்டுருங்க. இங்க கொண்டு போய் நீங்க ரீட் லைன்ஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தப்பு, மார்க்கே வராது. ஸோ லைன் பத்தி கேக்குறாங்கன்னா ரீட் லைன்ஸ் போடுங்க, ரீட் லைன்ஸோ போடுங்க அங்க. அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒருவேளை கண்டிஷன் மட்டும் தெரியலன்னா ஹாஃப் மார்க் தான் உங்களுக்கு கண்டிஷனுக்கு போகும். மற்ற எல்லா ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ f is equal to ஓப்பன்ல இருந்து ரீட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து half மார்க் இருக்கு ப்ரோக்ராம்ல. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு கண்டிஷன் தெரியல அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதி முடிச்சிருங்க. ஈவன் பைனரி ஃபைல் 5 மார்க் கொஸ்டினுக்கும் அதே தான். டெம்ப்ளேட்டை மாத்தவே மாத்தாதீங்க. மொத்தமாவே 5 டெம்ப்ளேட் தான் நமக்கு. ரீடிங்கு, ரைட்டிங்கு, அப்டேட், டெலீட், சர்ச் 5 டெம்ப்ளேட், 5 ப்ரோக்ராம் தான். அந்த 5 ப்ரோக்ராமுக்கு தான் நமக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அந்த 5 ப்ரோக்ராம்ஸ் நீங்க தரவா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்னு டிரான்ஸ்பர் மாடல்னு ஒன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஸோ 6 ப்ரோக்ராம்ஸ் தான் நீங்க பை ஹார்ட் பண்ண வேண்டியது ஃபார் பைனரி ஃபைல்ஸ் 5 மார்க்ஸ்க்கு. அந்த 6 வந்து சும்மா மாத்தி மாத்தி எம்ப்ளாயி பத்தி கேட்பாங்க, ஸ்டூடெண்ட் பத்தி கேட்பாங்க, பேங்க் பத்தி கேட்கறாங்க, டீச்சர் பத்தி கேட்கறாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்களே தவிர ஓவரால் டெம்ப்ளேட் வில் நாட் சேஞ்ச். அப்போ நீங்க டெம்ப்ளேட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கேட்கிற ஏதோ ஒரே ஒரு பார்ட் உங்களுக்கு தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அதுக்காக மிஞ்சு போனா ஹாஃப் மார்க் உங்களுக்கு போகும், இல்ல மேக்ஸிமம் 1 மார்க் தான் போகும் 5 மார்க் கொஸ்டின். சரியா, சரி, ஓகே. ஸோ ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இப்போ for W in words, Harish, yes Harish. ஆக்சுவலா ஆல்பாலாம் செக் பண்ண தேவையில்லப்பா, அவ்வளோலாம் ஹை லெவல் ப்ரோக்ராம்லாம் இல்ல. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கேரக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சைஸை மட்டும் தான் இங்க மீன் பண்றாங்க. if W in words, if len of W is less than 4, less than or equal to 4, print W. அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு மேல ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு வருது இல்ல. சரியா, சோ இவ்வளவுதான் கொஸ்டின், இவ்வளவுதான் 3 மார்க்குக்கு அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி எஸ் மா. மேம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் குள்ள எழுத முடியுமா? இப்போ இது வந்து ரைட் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. டெஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா அது மட்டும் போட்டா போதும் தானே, வேற எதுவுமே கிடையாது. அதுவும் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான் ஆர்குமெண்டே கிடையாது நமக்கு. அதனால ஜஸ்ட் ஃபங்க்ஷன் பேரை மட்டும் ஃபங்க்ஷனை கால் பண்ண ஆக்சுவலா தேவையில்லை 3 மார்க் கொஸ்டின்க்கெல்லாம். பட் நானா இருந்தா ஃபங்க்ஷனையும் கால் பண்ண சொல்வேன், இதுக்காக ஒரு அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்வேன். எனக்குன்னா f டாட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தானே கால் பண்ணனும். ஆமாப்பா, f டாட் க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு பைனரி ஃபைல்லாம் பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணுங்க. 5 மார்க்ஸ் ப்ரோக்ராம்க்கு மட்டும் கொடுக்குறாங்களா? ICSE எல்லாம் உங்களுக்கு வந்து 20 மார்க் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் நீட்டா எழுதலன்னா ஃபுல்லாவே போயிடும் உங்களுக்கு மார்க். இந்த மாதிரி போட்டு முடிச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இதெல்லாம் குட்டி கிளாஸ்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க நீங்க. ஃபுல்லா இதை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா கால் பண்ணணும். ரீட் 4ன்னு கால் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து அவுட்புட் அப்படின்னு போட்டு
எந்த மாதிரி நீங்க அவுட்புட் போட போறீங்க, ஃபைல் கண்டென்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் அவுட்புட் எழுதணுமா? எழுதணும்ப்பா. நீங்க தான் எழுதுறது இல்ல, அவங்க கேட்கறது இல்ல. ஆனா வந்து ஜென்ரலா டாப்பர்ஸ் பேப்பர்னா இதெல்லாம் இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க 100 கொடுக்கறதுக்கெல்லாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாட் ஃபார் ஆல் தீஸ் நான் குட்டி யூஸ்வலா கொஸ்டின்ஸ். டைரக்ட் பண்ணி எழுதுவேன். இது ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து பெஸ்டா பிரசென்ட் பண்ணி நம்ம we are deserving a சென்டம் ப்ரூவ் பண்ணோம் தானே, அப்படிதான் நான் நினைப்பேன் எப்பயுமே. ஸோ ஃபைல்ல போட்டு ஃபைல் கண்டென்ட்ஸ் சும்மா ஒரு ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி ஏதோ ஒன்று எழுதிட்டு ஸோ அதுல வந்து அவுட்புட்னு போட்டு நீங்க இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ஹானஸ்டின்னு இருக்கு. File content should be inside outputs. I mean, under அவுட்புட் இல்லை, இங்க வந்து அவுட்புட் ஒரு ட்ரை ரன் இல்லைன்னா வந்து ஒர்க்கிங் ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் இதாதானே பேசிக்கா டெஸ்டிங் அப்படின்னு டெஸ்ட் அப்படின்னு ஏதாவது எழுதிட்டு அது மாதிரி எழுதலாம். நீங்க அவுட்புட்ல வந்து இஸ்ஸும் பெஸ்டும் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு இல்லையா? So that they will know that you have just not by hearted a program. இல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்க பை ஹார்ட் பண்ணிருக்கீங்களா இல்லனா வந்து ப்ரோக்ராம் போட்டு எழுதிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. Though not for all the questions, நமக்கு 4 மார்க்ல இன்டர்ஃபேசிங் இருக்கு, 4 மார்க்ஸ்ல சிஎஸ்வி இருக்கு, 5 மார்க்ல பைனரி ஃபைல் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க எழுதலாம். ஏன்னா ஸ்டாக் ஜென்ரலாவே வந்து கொஸ்டினே டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம கொஸ்டினை புரிஞ்சு கரெக்டா எழுதணும். அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கேட்கறாங்களா, டிக்ஷனரி கேட்கறாங்களான்ற கொஞ்சம் குட்டி குட்டி கன்ஃபியூஷன்ஸ் அங்க இருக்கும். டெக்ஸ்ட் ஃபைல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அவங்க கேட்பாங்க. 3 டெம்ப்ளேட்ல ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா எடுக்கும். So at least 5 மார்க்குக்கு கண்டிப்பா. எஸ் மேம். மேம் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா எல்லா வேர்ட்ஸும் பிரிண்ட் ஆகுது மேம். ஏப்பா எல்லா வேர்ட்ஸும் பிரிண்ட் ஆகுது? நீ உன்னோட இன்புட்ல தெரியல கொடுத்திருக்க. இன்புட்ல எல்லா வேர்ட்ஸுமே கொடுத்திருக்கேன். அப்படியா? லென் ஆஃப் நீங்க கொடுத்த ப்ரோக்ராம் தான் நான் கொடுத்திருக்கேன். ஆனா இங்க எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுது. என்னன்னு தெரியல. மேபி நான் ஏதாவது எரர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரீடர் ஸ்பிளிட் இங்க தானே மாத்த போறோம். len of w less than or equal to 4 கவுண்ட் பண்றதுக்கு பதிலா print w பண்ண போறோம். கரெக்டா? அவ்வளவுதானே? மிஸ் பண்ணலையே நம்ம. எனக்கு இதெல்லாம் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம்ங்க. வேற ஏதாவது எழுதி இருக்குமா? ஓபன் பண்ணிருக்கோம், ரீட் பண்ண x dot split பண்ணிட்டோம். கரெக்டாப்பா? எஸ் மேம். count is equal to 0 தேவையில்லை. அதுவும் தேவையில்லை. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல கண்டிப்பா விவரம் முடிச்சிருவீங்கப்பா நீங்க. அதனால டெக்ஸ்ட் ஃபைல் நிறைய டைம் எடுத்து நீட்டா எழுதுங்க தயவு செஞ்சு. வருதா? அந்த எல்லாமே கம்மியா இருக்கு. நீ வந்து எல்லாமே கொடுத்தியா? நான் போய் என் ஃபைல தான் மாத்தணும். எனக்கு வரலையே. எனக்கு வரல பாரு. ஃப்ரூட் வரல எனக்கு. மத்ததெல்லாம் இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான். மேம் எனக்கு 6 லெட்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுவும் வருது. அது என்னன்னு தெரியல. நான் பாப்பேன். நீ பாரு. ஏன்னா ப்ரோக்ராம் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஓகே. ஏதோ குட்டி மிஸ்டேக் நீ பண்ணிருக்கியான்னு செக் பண்ணு. ஒரே ஒரு பாசிபிலிட்டி எப்பயுமே அதுதான். நம்ம பண்ற மிஸ்டேக் வந்து நம்ம இன்புட்டே வந்து சரியா கவனிக்க மாட்டோம். ஓகே சரியா? சோ குட்டி கொஸ்டின் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு இதுல இருந்து ரொம்ப டிஃபரெண்டான ப்ரோக்ராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாம் எதுக்கும் கேட்டதே கிடையாது. ஆனா கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா ப்ரீ போர்ட் நிறைய ப்ரீ போர்ட் பேப்பர்ஸ் இருக்கு. நம்ம நானே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கேந்திரிய வித்யாலயோட நிறைய ப்ரீ போர்ட் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து இத்தனை ரீஜனுக்கு பண்றதுனாலயோ என்னவோ தெரியல, ஒரு 20 டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ்னால நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தான் நீங்க பைத்தன் கத்துக்கிறது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. பட் இருந்தாலுமே கூட லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். கொஞ்சம் கான்பிடென்டா இருப்பீங்க இன்னும் கொஞ்சம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ல யூஸ்வலா வந்து சர்ச் அதெல்லாம் மட்டும் தான் பண்ணாலுமே கூட இது ஒரு காப்பி மாடல்ல ஒரே ஒரு கொஸ்டின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கேன். So copies all the lines of a text file source.txt onto target.txt except those lines which start with @ sign. இப்போ நான் வந்து இத நானும் உங்களோட தான் ட்ரை பண்ணோம். ஸோ இங்க போயிடுவோம். இப்போ இதுல வந்து அட்ல ஸ்டார்ட் ஆனா மட்டும்
இந்த லைன் மட்டும் வரக்கூடாது. என்னோட நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் கொஸ்டின்கே நான் போறேன். ஆமா ஆன்சர் வந்துருச்சு மேம். அதுக்கு நான் வந்து ஃபார் வேர்ட் இன் டபிள்யூ கொடுத்துட்டு இஃப் லென் ஆஃப் டபிள்யூன்னு கொடுத்துருக்கேன் மேம். அதனால தான் எல்லாமே பிரிண்டட். வேர்டு போட்டிருக்கணும், நீ லென் ஆஃப் வேர்டு போட்டிருக்கணும் இல்லையா? ஓகேப்பா. ஸோ வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கிறோம். இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ண சொல்றாங்க. அவங்க காப்பி பண்ணா இந்த ஃபைல்ல ரிமூவ் பண்ணணும்ல? இல்ல அது வந்து அவங்க கொடுக்கலையே, அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க ஹரிஷ். அவ்வளோலாம் நம்ம கஷ்டப்பட சொல்ல மாட்டாங்க. அவங்க காப்பி தான் பண்ண சொல்றாங்க, ரிமூவ் பண்ண சொல்லல. டெக்ஸ்ட் ஃபைல் ரிமூவ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சிலபஸ்லயே இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல மேம், ரிமூவ் இல்ல மேம். நம்ம அதே இந்த பைனரி ஃபைல்ல ரீநேம் பண்றது நம்ம os.remove போட்டு புது ஃபைல். அது கேட்க மாட்டாங்க யூசுவலா, பட் கேட்டா எஸ் நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம சரி இப்போ நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் இருக்கு, ரீட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கணும் இல்லையா? எப்பயுமே வந்து காப்பி பண்றதுல ஒரே ஒரு குட்டி சேஞ்ச் தான் அந்த மாடல்ல. எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணோம். நான் இதையே வச்சுக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் டிஃபரண்ட் நோட்ஸ் நியூன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ரைட் மோட்ல ஓபன் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது புது ஃபைல் அப்படிங்கிறதுனால. சரி இப்போ நான் ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து அப்பெண்ட்ல ஓபன் பண்ணலாம்ல மேம்? என்னப்பா அப்பெண்ட் அப்பெண்ட்ல சொல்றியா? பண்ணலாம்ப்பா. நீங்க ரைட் ஃபங்க்ஷன் ஃபில்டர்னா ஆமாஹா. நான் இஃப் ஃபில்டர் மேம் லைன் தான மேம் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆமாமா அது வர ஒரே நிமிஷம். ஃபங்க்ஷன் ஒன்றும் மாத்தவே இல்லை. நான் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்காக நான் போட்டுக்கிட்டேன். டெஃப் போட்டுட்டு இங்க வந்து O,N. அப்போ ஃபைல் நேம் வந்து ON இருக்கு. ஆமா நான் வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து வெளியே வச்சுப்போமா நம்ம source dot text மேபி வெளியே வச்சுப்போம். வந்து I can just pass old file comma new file. old file வந்து f comma new file வந்து f1. I'm not sure how far we are going to use it. சரி ஓகே. வந்து லைன்ஸ் தான் படிக்க சொல்றாங்க. ஆல் த லைன்ஸ். அது நம்ம உள்ள எடுத்துக்க முடியாதா ஃபைல்? பட் அவங்க ஆர்குமெண்ட் கொடுத்திருக்காங்களே மேல, அப்ப என்ன பண்றது? நம்ம வேஸ்டா இருக்குமே. சோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள தானே வந்து நம்ம வந்து ஃபைல் ஓபன் பண்ணனும். ஃபைல் எங்க வேணா ஓபன் பண்ணலாம். ஆனா அதுக்கு பிரச்சனை ஒண்ணு இல்லை நமக்கு. ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபைல் ஆக்சுவலா பண்ணக்கூடாதுதான். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஃபைல்லாம் ஓபன் பண்ணவே கூடாது, வெளியே தான் பண்ணணும். நம்ம வந்து நம்ம குட்டி லெவல்ல 3 மார்க் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நம்ம வந்து உள்ளேயே போட்டுட்டு இருக்கோம். பட் இந்த கொஸ்டின் பிரச்சனை இல்ல, எங்கேயும் ப்ராப்ளம் இல்ல. குளோபலா போட்டா எப்பயுமே ப்ராப்ளம் இல்ல. x is equal to f dot read lines பண்ணிக்கிறேன். நானு தூக்கிக்கிறேன்ப்பா, unnecessary confusion ஆகும். சரி, for line in x, for each line, if line of 0 is equal to h. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா f1 dot write, ரைட்டை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரைட் போடலாம். ரைட் இல்ல ரைட் லைன்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ரைட்டே போட்டுறலாம். ரைட் போட்டு அங்க அட்ல ஸ்டார்ட் ஆகுற லைன்ஸ் தவிர மிச்ச எல்லா லைன்ஸும் சொன்னாங்க மேம். நாட் ஈக்குவல் டு வா? சரி ஓகே சரியாப்பா. நாட் ஈக்குவல் டு வாட்னா அது கொண்டு போய் ரைட் போட்டு லைன் போட்டிருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஷுட் ஒர்க். இங்க வந்துட்டு f டாட் க்ளோஸ் போட்டுருவோம். அதே மாதிரி f1 டாட் க்ளோஸ் போட்டுருவோம். சும்மா வெட்டி வேலை. அவங்க ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஃபில்டர் f, f1 ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஃபில்டரை கூப்பிடுறேன். f1 மேல டிஃபைன் பண்ணிட்டேன். ரீட் ரைட் கரெக்டா வச்சிருக்கேன். சரி, எனக்கு டெக்ஸ்ட் ஃபைலே முடியுமான்னு தெரியலையே. டெக்ஸ்ட் ஃபைல் 3 மேம் நான் ஒரு ப்ரோக்ராம் அமைச்சிருக்கேன், அந்த மாதிரி பண்ணலாமான்னு மட்டும் செக் பண்றீங்களா? ஒரே நிமிஷமா. என்ன பண்ண சொல்லியிருக்காங்கப்பா? எரர் காமிச்சது, அதாவது எரரே பார்க்கல. என்ன சொல்லுது? இன்டென்ட்டா?
ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபைல் கிரியேட்டா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? மேம் பேப்பர்ல இன்டென்டேஷன்ஸ் எப்படி மேம் கிளியரா ப்ரெசென்ட் பண்றது? நீங்க கேர்ஃபுல்லா எழுதணும், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிருவாங்க இன்டென்டேஷன்லாம் நீங்க அடிச்சு எழுதுனீங்கன்னா. அச்சோ, இங்க வந்து நோட்ஸ் நியூ கரெக்டா தான் இருக்கா? ஆமாப்பா, ஓகே. இங்க ரிமூவ் ஆகல, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேப்பா, அதாவது அந்த ஒரு லைன் மட்டும் இங்க எழுதல உங்களுக்கு. ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ரொம்ப ரேர் கொஸ்டின் இது. வந்து பைனரி ஃபைல்ல ஒரே ஒரு பாஸ்கெட் பால் மாடல் நம்ம போட்டிருக்கோம் அதை. ஸோ பைனரி ஃபைலுக்கு நம்ம இதை பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை டெக்ஸ்ட் ஃபைல்ல இந்த வாட்டி கேட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் போட்டிருக்கேன். சான்ஸ் இருக்கானா ரொம்ப ஸ்லிம் சான்சஸ் தான். டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பிகாஸ் இட் இஸ் 3 மார்க் கொஸ்டின், ஐ டோன்ட் திங்க் தே வில் ஆஸ்க் யூ எனிதிங் டிஃபிகல்ட் ஹியர். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் எப்பயுமே இங்க வரும். பட் மேபி வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கேட்கணும்னு நினைச்சா இதுதான் மேக்ஸிமம் கேட்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அப்டேட் டிலீட்ல ரொம்ப ஜாஸ்தி டு ஆஸ்க் இன் டெக்ஸ்ட் ஃபைல். தே வில் நாட் யூசுவலி டு தட். சர்ச் மட்டும் தான் இதுல இருந்து கேட்பாங்க உங்களுக்கு. சோ சரியா இது? எஸ் மேம். மேம் அந்த ப்ரோக்ராம் மட்டும் கரெக்டானு பாக்குறீங்க, சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். சாட்ல அனுப்பிச்சிருக்கியா? எனக்கு வந்து இதுல அனுப்பிச்சிருக்கியா? சாட் சாரி, ஜூம் சாட். ஸ்டார்ட்ஸ் வித் ஓகேமா, ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கு. ஓகேப்பா. அது வந்து வித் ஓபன் அதை புடிச்சிட்டு கமா ஓபன் யூஸ் பண்ணல. ஒரே வித் ஸ்டேட்மெண்ட்ல 2 ஃபைல் ஓபன் பண்ண முடியுமா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. தெரியலையே, நீ ட்ரை தான் பண்ணி பார்த்துருக்கணும் கிட்டனா. முடிச்சுட்டு பாப்போமா அதுக்கப்புறமா? ஏன்னா அப்புறம் அடுத்த டாபிக் நம்ம போக முடியாது, ஒரு ப்ரோக்ராம் டீபக் பண்ணிட்டு இருந்தோம்னா. எஸ் ஓகே கண்ணா. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்க டிஃபரெண்ட் மாடல்ஸ் உங்களுக்கு அங்க இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த ஏற்கனவே நான் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைலோடைய ஷார்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். ஸோ அது ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதை ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் ஓகே வித் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ பைனரி ஃபைலுக்கு வரும்போது அகெயின் யூ ஹேவ் ஒன்லி 5, நான் சொன்ன 5 மாடல்ஸ் தான் நமக்கு. ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்கு, நான் உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த ப்ரோக்ராம் இங்க இருக்க போது ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ சர்ச் என்ன பண்ணணும், அப்டேட் என்ன பண்ணணும், டிஸ்பிளே என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க வரேன். We will take one small example. இது அந்த பாஸ்கெட்பால் எக்ஸாம்பிள். உங்களுக்கு டிக்ஷனரி வச்சு ஒன்று இருக்கு. ஓகே சரிப்பா. ஸோ we will do only one program. We will do one program with all this. ஏன்னா அட்லீஸ்ட் பைனரி ஃபைல் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி it will be easy for you. We will take a different case. ஒரே நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பைனரி ஃபைல்ல இருக்கிற போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கு சரியா? பட் நான் உங்களுக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து டெம்ப்ளேட் ஆஃப் எவ்ரி திங். ஒரு வாட்டி வந்து எல்லாமே சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷனை எடுத்து அதுல என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம முடிச்சிடலாம். ஜென்ரலா வந்து இங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு புக் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். அந்த புக் வச்சு நம்ம பண்ணுவோம். இங்க வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புக் டாட் டாட் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு டிக்ஷனரி இருக்கு. இந்த டிக்ஷனரி வந்து இட் இஸ் கண்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் as key value pairs where book number is the key. இப்படி இருக்கு ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க. புக் நம்பர் இஸ் த கீ அண்ட் இது எல்லாமே வேல்யூஸ். ஏற்கனவே ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்க தான் சொல்ல போறீங்க எனக்கு இந்த ப்ரோக்ராம. இது இப்ப நிறைய டிக்ஷனரி வச்சு கேட்கறாங்க பைனரி ஃபைல் பிகாஸ் இட்ஸ் 5 மார்க் கொஸ்டின். இட் இஸ் வர்த் டூயிங் திஸ் கொஸ்டின் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்பதான் ப்ரோக்ராம் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒருவேளை கிரியேட் இதுவே கேட்பாங்க, கிரியேட் அப்படிங்கிற கொஸ்டினும் அவங்க கேட்பாங்க. ஸோ ஒன்னொன்னையும் ஃபங்க்ஷன்ஸா எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்க பை ஹார்ட் பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் கிரியேட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா முன்னாடியே வந்து என்னோட ஃபைல நான் வந்து ஃபைலோட நேம் வந்து we can store the file name. தேவையில்லை இந்த கமெண்ட்ஸ் ஆட் பண்றது நெசசரியா மேம்? தேவையில்லைப்பா, தேவையில்லை. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ டெஃப் கிரியேட் இம்போர்ட் பிக்கல் டெஃப் கிரியேட் மேலயா மேம்?
இங்க போடுறேன். லைக் குளோபலாவா இல்ல லோக்கலா? இல்ல குளோபல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கிறது தான் அது பெட்டர். ஸோ இம்போர்ட் பிக்கிள்க்கு அப்புறமா கிரியேட் ஃபங்க்ஷன்ல கிரியேட் பண்றதுக்கு f is equal to open. அப்பா f is equal to open. இப்போ நான் வந்து டைரக்டா கொடுத்துடலாம் பிகாஸ் எங்க போதும் நமக்கு தெரியவே போறது இல்லையா. இட்ஸ் கோயிங் டு கோ இன்சைட் பைத்தன் சம்வேர். வி ஆர் நாட் கோயிங் டு ஓபன் இட் அண்ட் செக். ஸோ நான் வந்து book dot dat கமா கிரியேட் பண்ண போறேன். அதனால நான் append மோட்ல போட்டுக்கிறேன். நம்ம என்ன பண்ணறோம் மேம் இதுல? நாம வந்து 5 ஃபங்க்ஷன் பண்ணோம். நான் இங்க என்டர் பண்றோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம், என்டர் பண்ண போறோம் முதல்ல. ஸோ 5 ஆபரேஷன்ஸும் பண்ணிடுவோம் இதுல. இந்த 5 ஆபரேஷன்ஸ் தான் இதுல பாசிபிள். கடைசியா 6th வந்தா டிரான்ஸ்ஃபர் பண்ற மாடல், அதாவது ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு மாத்துற வேலை. ஸோ எல்லாமே முடிச்சோம்னா இது முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரியா? ஸோ f is equal to open book dot dat ஓபன் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் append ab இல்லையா மேம்? ஆமாப்பா ab கரெக்ட். பைனரி ஃபைல்ல ab. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவா வாங்குவோம். மொத்தம் 4 வேல்யூ வாங்கணும். யார் சொல்றீங்க? அப்படியே சொல்ல டைப் பண்ணிடுவேன் நான். int input enter book number b is equal to input book name c is equal to input மேம் டிக்ஷனரி டைப்பா இல்ல லிஸ்ட்? டிக்ஷனரி தான் கொடுத்திருக்காங்கப்பா. அவங்க நம்ம டிக்ஷனரியே பண்ணனும். we have to open the dictionary right? மேல பண்ணனும் அத. enter book type d வந்து பிரைஸ். மேல ஏன் பண்ணனும்? நம்ம இதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஃபைன் பண்ணனும். ஆமா இதுக்கு அப்புறமே பண்ணிக்கலாம் நீ சொல்ற மாதிரி. ஆமா குளோபலா பண்ண தேவையில்லை. நான் டிக்ஷனரி ஓபன் பண்ணிட்டேனா d of அப்படினு போடுறேன். இல்ல முதல்ல வாங்கிக்கிறது ஒரு ஈஸியா இருக்கும் சண்முகப்பிரியா. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா புக்குமே இன்டிவிஜுவல் டிக்ஷனரியா தான் நம்ம போட போறோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்திருக்க பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணனும்னா லெட்ஸ் சே d is equal to empty dictionary போடுறீங்கன்னா d of a is equal to bcd. இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். நம்மளோட டெம்ப்ளேட் இதுதான். ஒரே ரெக்கார்ட் தானே? ஒரே ஒரு ரெக்கார்டு போட்டாச்சு. இப்ப இந்த ஒரே ரெக்கார்டை போட்டுட்டு நான் அதை உடனே கொண்டு போய் ஃபைல்ல எழுதிடலாம் இல்லையா. நான் வந்து இதை இப்படியே வச்சுட்டு ஃபுல்லா முடிக்கலாம் நானு. அப்ப நான் என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து கிரியேட் பண்ணும் போதே என்டர் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஃபைல் ஃப்ளோட்டாவும் இருக்கு, டி டிக்ஷனரியாவும் இருக்கு. ஆமாப்பா நம்ம இதே மிஸ்டேக் தான் அன்னைக்கும் பண்ணோம்ல. எஸ் மாமா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் போடும்போது இதே மிஸ்டேக் தான் பண்ணோம். ஓகே. சோ இப்போ நான் while true போட்டு இது எல்லாத்தையும் வாங்குறேன்ப்பா. while true அதாவது நான் திருப்பி இந்த வேல்யூஸை வாங்கிட்டே இருக்க போறேன். டிக்ஷனரி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். as long as the key is going to be different, வேற புக்கா வந்துட்டே இருக்க போகுது. புக் நம்பர் யூனிக்கா இருந்துச்சுன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபுல்லா முடிச்சிருவேன். என் டிக்ஷனரியை ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் நான் ஃபைல்ல எழுதிக்கலாம் இல்லையா. தட் இஸ் a better way of doing ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை ஃபுல்லா முடிச்சுட்டு ch is equal to input or there more books, something like that. Give n for node மட்டும் சொல்லுவோம். if ch is equal to n so இது வந்து as long as you are keeping on entering வந்து போயிட்டே இருக்க போது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல when it finishes வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொண்டு போய் ஃபைல்ல எழுதிக்கிறோம். ஸோ pickle dot dump எழுதுறதுக்கு டம்ப் இல்லையா, தூக்கிட்டு போய் போடுறது, டம்பிங் சம்திங், you want to put something somewhere. so pickle dot dump object comma file. ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன புக் தான் இப்ப நமக்கு டிக்ஷனரி கமா ஃபைலோட பேர் வந்து f. நம்ம லூப் உள்ள போறதுனால நமக்கு லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் நம்ம ஃபைல்ல ஆட் ஆகும். நம்ம லூப்ல அப்படின்னு சொல்றியா? அதான் நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். பட் என்னன்னா இது வந்து தனித்தனியா ஆட் ஆயிட்டே வரும் தானே பாலா. இதுல ட்ரை பண்ணி பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபங்க்ஷனை 2 வாட்டி ரன் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியில 3 புக் இருக்கும். செகண்ட் வாட்டி என்டர் பண்ணப்போ இன்னொரு திருப்பி ஆட் ஆகும் இல்லையா. நீங்க ஏன்னா புக் நம்ம அப்ப நம்ம இங்கே பண்ணிடுவோம். நமக்கு என்ன போச்சு, அவங்க தான் கொடுக்கலையே அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சோ இங்கே போட்டுருவோம். அவ்வளவுதான். அதுதான் மேம் நான் கேட்டேன், இண்டிவிஜுவல் டிக்ஷனரியா போடுறோமா இல்ல ஒரே டிக்ஷனரியில எல்லாம்? நம்ம அப்படியும் பண்ணலாம். பட் நீ சொன்ன அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ஆட் பண்ண அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த டிக்ஷனரி வந்து ஆட் ஆயிட்டே வரும் உனக்கு.
இல்லையா? நம்பர் ஆஃப் புக்ஸ் வேரி ஆயிட்டே இருக்கும் மேம். அப்ப நான் அந்த புக் அப்ப இந்த புக் இஸ் ஈக்குவல் டு எம்டியா அப்ப வெளியே தான் போடணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு புது டிக்ஷனரியா தானே வேணும். சோ நான் வைல் ட்ரூக்கு வெளியில போட்டுக்கணும் இது. அப்பதான் புது டிக்ஷனரியா கிரியேட் ஆகும், புது வேல்யூ வருது, டம்ப் பண்ணிக்கிறோம், திருப்பி புதுசா வருது. இல்ல மேம், சாரி சாரி உள்ள வெளியே போடணும், இருந்தா உள்ள உள்ளே இருக்கலாமே மேம், வெளியே உள்ளதான் போடணும். சாரி வெளியே தான் போடணும், உள்ளதான் போடணும். எஸ். சரி ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியுது ப்ரோக்ராம் போட்டு. சரி ஓகே. சோ கிரியேட் பண்ணிட்டோம். ஐ திங்க் திஸ் வில் கிரியேட் உடைய டிஸ்ப்ளே எழுதிடுவோம். so that we will know that whether we are work ஆதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு விட்டுருவோம் இங்க. சோ கிரியேட்டை வந்து கால் பண்றேன். இப்போ def டிஸ்ப்ளேல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். we are going to open the book and we are going to start reading it. இதுக்கு தான் கண்டிப்பா நமக்கு ட்ரை கேட்ச் வேணும். ட்ரை அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் உடைய பர்பஸே வந்து இங்க மட்டும் தான் நமக்கு. so f is equal to open this in read binary mode. ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க ட்ரை போட்டுக்கிறீங்களா, அப்புறம் while true-வா? ட்ரை கேட்ச்க்கு என்னவா ஃபங்க்ஷன்? எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு. இந்த கேஸ்ல எண்ட் ஆஃப் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கிடையாதா நான் இதுல பைனரி ஃபைல் பொறுத்த வரைக்கும். சோ எப்படி ஃபைல் முடிஞ்சு போச்சு நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால we have to take the catch the exception and break out of the program. சரியா? இப்போ while true நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரூவா இருக்கும்போது ஒவ்வொரு ரெக்கார்டா எடுத்து படிக்க போறோம். என்ன பாச்சிருக்கு? Ma'am, I have a doubt. Yes ma'am. Ma'am, in exam, should we like actually mention the exception error, or we can just write exception? எதுக்குமா for this question? Like general like binary file question we write try and except, no ma'am. Like except colon EOF error போடணும். except EOF error you will always write. Okay. Like only exception we should not write. No. Okay. We should do EOF. So x is equal to எப்பயுமே போடுற மாதிரி pickle dot load of f போட்டாச்சு. So now for each key in x Ma'am, yes ma'am. ma'am, don't we write while true first and then write try? It doesn't make a difference, both will work. Okay. Except EOF error. EOF error பிரேக் தான் பண்ணுவோம் இல்லையா? சோ பிரேக் பண்ணிடுவோம். இங்கதான் நமக்கு பிராக்டிக்கலா ஒர்க் ஆகிறதுக்காக இங்கேயே நம்ம ஒரு if x போடுவோம். if not x break அப்பா இது பிராக்டிகலுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸாம்க்கு எழுதணும்ங்கற அவசியம் இல்ல. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மேம்? நம்ம இங்க மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேற எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஒரு கேஸ்ல சொல்லுமா? ட்ரையும் எக்ஸெப்டும் ஒரே இன்டென்டேஷன் லெவல்ல இருக்கு. அத வர ஒரு நிமிஷம். நான் அது ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் லாஜிக்கே நான் பார்த்துட்டு இருக்கேன், கரெக்ட்டா போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. ட்ரை எக்ஸெப்ட் கரெக்ட்டா போட்டுருக்கோம். பட் இங்க வந்து கீயும் x of key x வந்து டிக்ஷனரியா வரணும் உனக்கு for each key. சரி, I hope it will work நினைக்கிறேன். சரி, டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை கூப்பிடுவோம். இந்த if not break அப்புறம் சொல்றீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வரது போயிடுச்சு. if not x break ஓகேவா? ஏன் அது வரைக்கும் தெரியுதா? இப்போ வந்து டிக்ஷனரியா வந்திருக்கோம் தானே கீர்த்தனாங்க. அது லோட் ஆகும்போது இப்போ நம்ம டிக்ஷனரியா போட்டிருக்கோம். அப்போ வந்து லோட் ஆகும்போது டிக்ஷனரியா லோட் ஆகுமா? இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு கீயா எடுத்து அந்த கீயையும் அந்த வேல்யூவையும் பிரிண்ட் பண்றேன் நானு. கீ அண்ட் வேல்யூ. ஓகே, கீ அண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்றேன் வெளியில. நான் இங்க எக்ஸ்ல பிரிண்ட் பண்ணா ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து கீ அண்ட் வேல்யூவா தான் பிரிண்ட் பண்ணுவோம். டிக்ஷனரியில லிஸ்ட் மாடல் ஆக்சுவலா நமக்கு ஈஸி. பட் எக்ஸாம்ல வந்து இப்ப ரீசெண்டா டிக்ஷனரி தான் கேக்குறாங்க. பைனரி ஃபைல் 5 மார்க்னால நம்ம ரிஸ்கே எடுக்க முடியாதீங்க. அவங்க என்ன வேணா கேட்பாங்க. பைனரி ஃபைல் என்னப்பா பிரேக் அவுட் சைடு லூப்பா? எங்க ஏன் இன்டென்டேஷன் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. தப்பா இருக்கா? It is okay. இவ்வளோ பெருசா இருந்தும் கண்ணு தெரியலையே. என்ன சொல்றாங்க இவங்க? ஏன் சொல்றாங்க அப்படி? Except EOF error.
கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரி வெளியே போட்டாதான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா. மேம் எனக்கும் பிரேக் அவுட் சைடு லூப் வருது. அதான் வைல் ட்ரூவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை போடணும். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துச்சு. எக்ஸாம்ல வந்து ஆன்சர் கீழே மாத்தி மாத்தி தான் மேக்ஸ் உங்களுக்கு வரணுமே, எது போட்டாலும் வரணுமே. வரணும். சரி விட, அதான் திட்டுறாங்க. திட்டும் போது நமக்கு இப்ப டைம் இல்லை எதுக்கு திட்டுறதுக்குன்னு யோசிக்கிறதுக்கு. ஓகே, ட்ரை எக்ஸெப்ட் இப்போ பிரேக் சொல்றேன். ஓகே, மேக் சென்ஸ். மேம் இஸ் நாட் எக்ஸ் ஏன் போடுறோம் மேம்? என்னமா இஸ் நாட் எக்ஸ்னா என்னது மேம்? ஆனா இங்க எக்ஸ் படிச்ச உடனேயே எண்ட் ஆஃப் ஃபைல் படிச்சிருவாங்க. நம்ம படிக்கும் போது அப்ப நம்ம போய் அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா திட்டும் அது நம்மள. அங்க எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அதனால நான் இங்க படிக்கும் போதே ஒருவேளை எக்ஸ்ல வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ரெக்கார்டு வந்துட்டோம்னு சொன்னா பிரேக் பண்ணிடுறேன்னு நான் சொல்றேன். ஓகே மேம் ஏன் மேம் அந்த ட்ரை மாத்திட்டீங்க? ஏன்னா அது வந்து வைல் ட்ரூ வெளியில இருந்ததுனால பிரேக் ஆகலன்னு திட்டுச்சு என்ன. நான் பாஸ் கொடுக்கணும், பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அது குட்டி எரர் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைமும் பண்ணிருக்கோம் அதை. இல்ல மேம் நம்ம எப்பவுமே வந்து வயலுக்குள்ள தான் ட்ரை போட்டிருக்கோம். இது வந்து நான் ஆனா பார்த்துருக்கேன். நம்ம பாஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், பிரேக் பண்ணுவோமான்னு தெரியல எனக்கு. ஓகே மேம். டைப் வந்து மேம் பாஸ் அவன் கொடுக்கணும், பிரேக் கொடுக்க கூடாது. அதான் அந்த இஃப் நாட் எக்ஸ் பிரேக் கொடுத்துட்டு பாஸ் போடுவோம். பாஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும். இல்ல மேம் எக்ஸெப்ட் ஆஃப் எரர்ல பிரேக் கொடுக்க கூடாது, பாஸ் கொடுக்கணும். பாஸ் கொடுக்கணும். அப்போ வருது கரெக்டா. நான் வந்து ஒரு புக் நம்ம என்ன பண்றோம், டிஸ்பிளே தான் பண்ண போறோம். நோ கொடுத்துக்கிறேன். திட்டுச்சு. திட்டுச்சுப்பா நம்மள. யாருமே எரர் கண்டுபிடிக்கல. இங்க வந்து லோட் ஆகும் போதே எரர் காமிக்குது. ரீட் பைனரி ஓபன் பண்ணிருக்கேன், லோடு பண்ணிட்டேன். எழுதும் போது தான் மிஸ்டேக். நீங்க எழுதும் போது தான் சரியா சொல்ல என்கிட்ட. என்ன எரர் காமிச்சது பாத்தீங்களா? என்ன எரர் காமிச்சிச்சு? ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அவுட்புட் எப்படி வரணும்? ஜஸ்ட் செக் பண்ணுங்க, அன்டூ பண்ணி செக் பண்ணுங்க, அந்த மாதிரி போட்டுருங்க. அவுட்புட் வந்து இட் ஷுட் பி ஒரு லைன்ல வந்து ஒரு டிக்ஷனரி, புக் நம்பர், கமாத புக் நம்பர், அதுக்கப்புறம் புக் நேம், அந்த மாதிரி தானே வரும். இல்ல அதுதான் இப்ப வந்து நான் இப்படி போட்டிருக்கேன்ல, அது இருக்கிற எனக்கு எப்படி பைனரி ஃபைல்ல சேவ் ஆயிருக்கோ அதே ஃபார்மேட்ல தானே இங்க இருக்கணும். ஆமா இப்ப பாரு அதே ஃபார்மேட்ல தான் இருக்குது. அப்படிதான் பிரிண்டும் ஆகுது பாரு. இப்ப வந்து அதுக்கு நம்ம பிரிண்ட் எக்ஸல் மட்டுமே கொடுத்துடலாமே மேம். இங்க வந்து ஆக்சுவலா அது கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபார்மேட் கொடுப்பாங்க 5 மார்க்னால. அப்ப நீங்க பிரிண்ட், அதுக்காக தான் அவங்க இதை போடவே வந்தேன். போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எக்ஸாக்ட் கொஸ்டினை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து புக் நம்பரை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு இப்படி பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. பிரிண்ட் புக் நேம். எக்ஸ் வந்து அந்த மொத்த டிக்ஷனரி தானே மேம்? ஆமா. ஓகே, எக்ஸ் ஆஃப் கீ ஆஃப் அது புக் நேம் இருக்காது. ஓகே ஃபர்ஸ்ட் வரும் தானே. எக்ஸ் ஆஃப் கீ ஆஃப் 0 தானே. கரெக்டா வருமா? இப்போ ஜஸ்ட் நான் 2 மட்டும் போடுறேன். இப்போ இப்படிதான் வந்து கேட்டிருக்காங்க அந்த வாட்டி. 5 மார்க் கொஸ்டின்ல டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ். இதுல ஒன்னொன்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம் 5 மார்க் ப்ரோக்ராமே உங்களுக்கு ரொம்ப ரேரா 2 மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. சோ ஒரே அப்டேட்லாம் கேட்டா ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம் அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நீங்க பை ஹார்ட் பண்ணீங்கன்னா போதும். இது எதுக்கு போடுறோம்னா, இப்ப இந்த டெம்ப்ளேட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மேபி நம்ம நாளைக்கு ரிவ்யூ முடிச்சிட்டோம்னா Thursdayல இருந்து we are going to start doing board papers. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு எந்த கொஸ்டின் வேணா சால்வ் பண்ண முடியும் உங்களால. பண்ணுவோமா? இது அப்பெண்ட்ல தானே போட்டிருக்கேன். திருப்பி கிரியேட் போட்டேன்னா சரி. புக் நேம் வந்து சிசி. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைட் பண்ணிருந்தேன் பாரு சண்முகப்பிரியா. ஓகேவா? புக் நம்பர் வந்துருச்சு, புக் நேம் வருது. புக் நம்பர் 3 புக் நேம். சோ இந்த மாதிரி அவுட்புட் சம்டைம்ஸ் ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லா क्वेश्चन கொடுத்துருவாங்கப்பா. அந்த பேஜ் ஃபுல்லா क्वेश्चन கொடுத்துட்டு they will expect you to print it in that format. இல்லனா நீங்க சொல்ற மாதிரி for key in x or just print x னு சொன்னாலே போதும். உங்களுக்கு மொத்த ஃபைலும் அழகா பிரிண்ட் ஆயிடும் உங்களுக்கு இங்க. சரியா? சோ இது வந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பா கேட்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். இது இல்லாம சர்ச். இப்போ இதே क्वेश्चन I will just copy paste the second part alone. நான் வந்து கிரியேட் மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன்னா அது நான் தெரியாம திருப்பி ரன் பண்ணிருவேன். நான் அடுத்த பேஜ்ல போடுறேன். நான் கீழே போனா பார்க்க முடியாது நம்மளால. சோ நான் வந்து அதே ஃபங்க்ஷன் இங்க எழுதிக்கிறேன். instead of display I am going to do search. சர்ச் யார் மாத்துறீங்க எனக்கு?
சர்ச் பண்ண போறோம். ரீட் பைனரி மோடு தான், அது சேஞ்சே இல்லை. சர்ச்சுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் கொடுக்குற மாதிரி வச்சுப்போம். இப்போ we will search based on any value. So book name வச்சு சர்ச் பண்ணலாம், இல்ல புக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம், என்னன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் இங்க ஆட் ஆகும்பா. இஃப் எக்ஸ் ஆஃப் கீ சாரி இஃப் கீ is equal to n. ஃபைவ் மார்க்னால இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கேட்டாலும் கேட்காட்டும் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. எரர் கண்டிஷன் ஹேண்டில் பண்றது. புக் நாட் ஃபவுண்ட், புக் நம்பர் நாட் ஃபவுண்ட், வாட் எவர், கீ நாட் ஃபவுண்ட். ஆகுமா? கொஸ்டின் புரிஞ்சிச்சு இல்ல? அதே புக் தான், அந்த புக்ஸ்ல இருந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ கோயிங் டு கெட் த நம்பர், என்டர் புக் நம்பர் டு சர்ச். மேம் கீ ஈக்குவல் டு என்ன என்னது மேம்? சார் அந்த வேல்யூவான்னு செக் பண்றேன், அந்த புக் நம்பரான்னு செக் பண்றேன். ஓகே. புக் நம்பர் டு சர்ச், சர்ச் and pass n. import module விட்டேன் பாருங்க, import pickle, import pickle, pickle.load போட்டிருக்கோம், break பண்ணிருக்கோம், போட்டிருக்கோம். ஓகே, I hope this should work. இது மட்டும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चन இமேஜின் பண்ணிக்கோங்க. அதனால இது எதுவுமே பெரிய சேஞ்ச் இருக்காது. நம்ம லிஸ்ட் மாடலும் போடணும். என்டர் புக் நம்பர் டு சர்ச். ஆல்ரெடி 2 and 3 இருக்கு. சோ நான் 3 கொடுக்குறேன். இருக்கு, ஆனா ஏன் புக் நாட் ஃபவுண்ட் சொல்லுது? என்ன பண்ணிருக்கோம்? எதுக்கு எல்ஸ் போறோம்? இஃப் கீ இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு வாட்டி உள்ள போகும்போதுமா, சோ அப்படி போட முடியாது. அப்ப நானு சோ நம்ம கவுண்ட் வச்சு தான் போட்டாகணும். அப்போ இங்க முன்னாடி flag வச்சு flag true flag false. வச்சு flag is equal to true வச்சு போங்க. before if flag equal to false. ஸோ எடுத்ததுமே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது ஒரு வேரியபிள் flag is equal to false னு வச்சுப்போம். அதாவது கண்டுபிடிக்கல அப்படின்னு வச்சுக்கிறோம். உள்ள வந்துட்டு flag எதுக்கு மேம்? சும்மா ஒரு வேரியபிள். ஆனா இப்ப நான் வந்து how do I signal இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை ரெக்கார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அந்த வைல் ட்ரூ எவ்வளவு வாட்டி போக போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன சொல்றேன், அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டா பிரேக் பண்ண சொல்லிடுறேன். சோ அவ்வளவுதான், அந்த புக் கண்டுபிடிச்சிட்டோம், புக் நேம் பிரிண்ட் பண்ணிட்டு வெளில வந்துட போறோம். ஆனா நமக்கு தெரியாது, ஒருவேளை அந்த புக் நேம் இல்லவே இல்லைன்னா பிளாங்க் ஸ்கிரீனாவே எனக்கு இருக்கும். எனக்கு பிளாங்க் ஸ்கிரீன் வேணா, நான் வந்து அவுட்புட் எரரை ஹேண்டில் பண்ணணும். அப்போ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு அசியூம் இனிஷியலா வந்து flag வேரியபிள ஃபால்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். உள்ள வந்தா மட்டும் அந்த flag நான் வந்து ட்ரூன்னு ரீசெட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வெளியில வரும்போது செக் பண்றேன், இது உள்ளேயே வரலன்னு சொன்னா flag ஃபால்ஸாவே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு புக்கே இல்ல, அவ்வளவுதான். So let us try this now. ஓகேப்பா, எஸ் இல்லாதது கொடுத்து பார்த்துருவோமா? 4 இருக்கான்னு தெரியல, 5 கண்டிப்பா இல்ல. புக் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஐடியா வந்து ரெட் கலர் எரர்ஸ் நமக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். சரியா? ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்ட் மாடல்ஸ் இதுதான் கண்ணா. கண்டிப்பா கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. கிரியேட் எனிதிங், ஒரு ஆத்தர், டீச்சர், ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கொடுத்து அதை கேட்பாங்க. அது ஒரு டெம்ப்ளேட் கண்டிப்பா கேட்பாங்க. செகண்ட் வந்து they will definitely ask you about டிஸ்பிளே பண்ண சொல்லுவாங்க. அந்த டிஸ்பிளேயோட சின்ன வேரியேஷன் தான் உங்களுக்கு சர்ச். இப்ப இதுல கவுண்டும் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சர்ச் அண்ட் கவுண்ட் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அந்த flag ஈக்குவல் டு ட்ரூக்கு பதிலா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 போடுவீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கு உங்களுக்கு.
இப்போ டிக்ஷனரி போட்டோம். அப்ப இதே 3 ப்ரோக்ராம் ஐ டோன்ட் திங்க் we will have time to do update delete today. பட் இதே ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம்னா we will do it using list itself. சோ அது அடுத்த மாடல் அந்த டெம்ப்ளேட் முடிச்சிருவோம். சோ மொத்தமா வந்து பைனரி ஃபைல்ல 6 ப்ரோக்ராம் இருக்கு, 6 மாடல் இருக்கு. அந்த 6 மாடலை into 2 பண்ணணும். லிஸ்ட் வச்சு படிக்கணும், டிக்ஷனரி வச்சு நம்ம படிக்கணும். படிச்சிட்டோம்னா we are done with all that we want to do. இப்போ நான் இதே ப்ரோக்ராம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Let me take a new இப்போ இதுல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அ டிக்ஷனரி இத வந்து லிஸ்டாவே வச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து லிஸ்டா வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, just take that question நானும் லிஸ்டான்னு சொல்றதை விட நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் எழுதிட்டுமா எங்கேயாவது? நான் புக் யூஸ் பண்ணி அதை போடலாம், வேற யூஸ் பண்ணி கூட போடலாம். இந்த கொஸ்டினுடைய என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபார்மேட் இன்வென்ட்ரின்னு ஒரு ஃபைல் கொடுத்திருக்காங்க. டேட்டா எக்ஸாம்பிள் மட்டும் இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைல் கொடுத்துட்டு they are asking you to search. ஓகே, நான் क्वेश्चन மட்டும் ரெடி படிக்கிறேன். நம்ம அந்த ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிடுவோம். அதுல consider a binary file inventory.dat that stores information about products using tuple. பாருங்க மாத்தி கேட்டிருக்காங்க கொஞ்சம். with the structure product id, product name, quantity, price. product id, product name, quantity, price. Write a Python function expensive products to read the contents of this and display the details of the products with a price higher than ₹1000. Additionally, next part, calculate and display the total count of such expensive products. So இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது நம்ம ஆக்சுவலா சாம்பிள் பேப்பர்லயே இருக்கும். ஸோ அதை நான் போட போறது இல்லை. இப்போ இதையே நம்ம மாத்திப்போம். நம்ம இங்க வந்து புக் பிரைஸ் எடுத்துக்கிறோம். இந்த புக் பிரைஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட்லி ஒரு புக் எடுத்துப்போமே, ₹200 மேல இருக்கிற புக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிரியேட் பண்ணும்போது கிரியேட் அப்படியே இருக்கட்டும். பட் இங்க புக் வந்து டிக்ஷனரியா இருக்க போறது இல்லை, எல்லாமே வந்து டப்புலா இருக்க போகுது. ஸோ 4 வேல்யூ நான் வாங்கியாச்சு. மேம் டபுள் क्वेश्चंस இருக்கா? டப்புள் புரியல. டிக்ஷனரி தவிர டபுள் क्वेश्चंस இருக்குமா? டப்புள் டிக்ஷனரி லிஸ்ட் டப்புள் இது வரைக்கும் கேட்கவே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா போர்டு எக்ஸாம் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரி, இது வரைக்கும் லிஸ்ட். ஆனா இது ஒண்ணுமே இல்ல, நம்ம லிஸ்ட் மாடல் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மாட்டினீங்கன்னா அது உங்களுக்கு அந்த லிஸ்ட், அது அவ்வளவுதான். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ டப்புளே பண்றோம் நம்ம. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி போட்டாச்சு. இங்க வந்து டி கமா எஃப் இல்லையா, ஆப்ஜெக்ட் கமா எஃப். ஐ திங்க் வி ஆர் டன் ஹியர் இல்லையா. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா டெம்ப்ளேட் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அதை எதுக்காக பண்றோம்னு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன கேட்டாலும் நீங்க பயப்படாம மாத்தி எழுதலாம். டிக்ஷனரி தான் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த கீ வரும்போது சர்ச்சிங் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். நீங்க பார்த்து எத்தனாவது கீ எத்தனாவது வேல்யூங்கிறத பார்த்து போடணும். மத்த எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுல. சரி, இப்போ என்ன சொல்லிருக்காங்க? டிஸ்ப்ளே சர்ச் இன்னும் 2 இருக்கு. அப்டேட் டெலீட் இருக்குமா நமக்கு? நம்ம அது 2 பெரிய ப்ரோக்ராம்ஸ். மேபி நாளைக்கு போடலாம் நம்ம அதை. I don't think we are going to finish soon today. அதனால I thought I will finish this 50 program. சரி, இப்போ இந்த கிரியேட்ல வந்து இதை கிரியேட் பண்ணிட்டோம். மோர் புக்ஸ் போட்டிருக்கோம், முடிச்சாச்சு. இது முடிஞ்சது. சரி, டிஸ்பிளே பண்றோம். டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு இப்போதைக்கு நான் ரைட் போட்டுடுறேன்ப்பா, ஏன்னா நான் அதே ஃபைல் யூஸ் பண்றேன். அதனால let it overwrite there. இப்ப இந்த கீ எல்லாம் தேவையில்லை இல்லையா, மொத்தமா லோட் பண்ணியாச்சு. So for something இல்லையா, for each value in x, if r of price வந்து 0, 1, 2, 3 இல்லையாப்பா, r of 3 is greater than 100 rupeesக்கு மேல இருந்தா அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, print
இந்த மாதிரி டிஸ்பிளே இல்ல சர்ச் வந்து டைப் பண்ணும்போது we have to assume that we created it already and அங்க நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்க ஸ்பெசிஃபை அது அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் நம்ம பண்ணுவோம் இல்லையா, போர்டு எக்ஸாம் கொஸ்டின் நம்ம எடுப்போம். கொஸ்டின்ல டீடைல்டா அவங்க கொடுத்துருவாங்க. அது என்ன நேம் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே. பட் நமக்கு அது தேவைப்படாது. ரொம்ப நமக்கு என்ன தேவைப்படும்னா அவங்க கொடுத்துருக்க, இப்ப இங்கேயுமே 4 வேல்யூஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 4 வேல்யூஸ் ஆல்மோஸ்ட் R(3) R(1) நம்ம போடுவோம். அதனால அவங்க அது எத்தனை வேல்யூஸ்ங்கிறது அவங்க கொடுக்கறத வச்சுதான் நம்ம போடுவோம். ஏன்னா அவங்க 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால நான் 4வது வேல்யூன்னு எடுத்துக்கிறேன். புக் நம்பர் R(0) வேணும் எனக்கு. புக் நம்பர் தான் வேணும் எனக்கு. எந்த புக் நம்பர்னு தெரிஞ்சா போதும். ஸோ இது நான் பிரேக் போட மாட்டேன் இங்க இல்லையா, பிகாஸ் நிறைய நிறைய வேல்யூஸ் இருக்கலாம். அதனால நான் பிரேக் போட மாட்டேன். போன கொஸ்டின் மாதிரி இதுக்கு வந்து ஒரு கவுண்ட் வச்சுப்போம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 போட்டாலும் ஓகே தான்ப்பா. கவுண்ட்டை வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம் இங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா we can always check it here. யூசுவலா நமக்கு எப்படி மேம் தெரியும் டப்பிள் யூஸ் பண்ணுமா லெட்டர் லிஸ்ட்? क्वेश्चनல கிளியரா கொடுத்துருவாங்க. அவங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க क्वेश्चनல. சரியா, நமக்கு அந்த क्वेश्चन நம்ம ஆக்சுவல் क्वेश्चन அவங்களுக்கு போடும்போது நம்ம தெரியும். இப்போயே அதை எடுத்துட்டேன்னா அப்புறம் நீங்க அதையே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. எக்ஸ்ட்ரா படிக்க மாட்டீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வேற ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பட் क्वेश्चनல அவங்க டப்பிளா லிஸ்டா டிக்ஷனரியாங்கறத கிளியரா கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் வந்து அந்த ஏபிசிடி மாறாது, ஏபிசிடி மாறாது, வைல் ட்ரூ மாற போறது கிடையாது. அது மட்டும் தானே மாறும். இந்த லைன் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது, வேற எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால நான் ஏபிசிடி வச்சு உங்களுக்கு பண்ணி விடுறீங்களா மேம்? நான் பண்றேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க முடிச்சிட்டோமா? வர்க் ஆகுமாப்பா? இதை மாத்தணுமா? வேற ஏதாவது கவுண்ட் இது மட்டும் முடிச்சிருவோம். தட் இஸ் we are just error condition ஹேண்டில் பண்றது. So if count is equal to 0 அப்படின்னு சொன்னா print no records found. கண்டிப்பா இதுல அவுட்புட் ஃபார்மேட் கிளியரா கொடுப்பாங்கப்பா. அதுக்கு ஒரு 1 மார்க் வெயிட்டேஜ் வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. அதை ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணிருக்கிறதுனால ஜஸ்ட் யூ ஆர் நாட் பை ஹார்ட்டிங் அண்ட் கோயிங் அண்ட் ரைட்டிங் டைரக்ட்லி. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அது. ஸோ இப்போ வந்து அவங்க எக்ஸ்பென்சிவ் அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர், அதுவும் அந்த கொஸ்டின்ல அடுத்த பார்ட்டா இருந்துச்சு. ஹவு மெனி சச் புக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பிரிண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ். ஒரு நிமிஷம் இன்டென்ட் பண்ணி செக் பண்றேன். ஏன்னா அது வந்து அப்புறம் திருப்பி வச்சுட்டு போதுக்காக. கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா இருக்கா? இல்ல, சரி திட்டட்டும்பா, தெரியல எனக்கு. பைன் ஃபைல் 3 திட்டல. அச்சோ, இப்போ கிரியேட் பண்ண சொல்லுதா? ஸோ ஒரு 5 போட்டுக்கிறேன். புக் நேம், புக் டைப், பிரைஸ் வந்து 100க்கு மேல கொடுப்போம். என்னப்பா R(3) is not subscriptable? ஏன்பா மேம் ஆக்சுவலி நான் இங்க டவுட்டா இருந்தது சொல்லாம நம்ம லைக் எக்ஸல் டப்பிள் தானே மேம்? நம்ம எக்ஸ் தானே இங்க டப்பிள், ஆர் இங்க தேவையில்லையா மேம்? டைரக்டா x(3) greater than 100 அப்படி இல்லையா? அப்படி சொல்றியா? எஸ் மேம். x(3) நம்ம R(3) போட்டா கூட இன்ட வந்து நம்ம இன்ட்டுக்குள்ள பைபாஸ் பண்ண முடியும். இல்ல, ஒரே ஒரு டப்பிள் ஒண்ணுதான் அது படிக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டப்பிள்ல படிச்சிருக்கு. அந்த டப்பிள்ல வந்து 0த்தை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். பாப்போமா? சரி, நம்ம ப்ராக்டிக்கல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இப்பதான் தெரியுது. அச்சோ, ஐயோ, கிரியேட் பண்ண விடுதே, திரும்ப கமெண்ட் பண்ண விட்டோமா? அதை எஃப் சரி, பிரைஸ் வந்து ஒரு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டா. என்னப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? greater than 100 போட்டோமா 1000 போட்டோமா? greater than 100 தானே போட்டிருக்கோம். ஓ, இதுவா? கிரியேட் மோட்லயா இருக்கு? ஆமாப்பா, ஐ திங்க் கிரியேட் மோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன் அப்பெண்ட் மோட்ல இல்ல கண்ணா, அதனால அது ஓவர் ரைட் ஆயிட்டே வந்திருக்கு. ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் கரெக்ட் தான். 50 தான் நான் கொடுத்தேன் கடைசி ரெக்கார்ட் வேல்யூ. ஸோ 2 புக் நேம்,
ப்ரைஸ் வந்து இப்போ நான் 120 கொடுக்குறேன்னா ஒரு புக்கு தான் இருக்கு. புக் நம்பர் 2 அண்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் புக்ஸ் இஸ் 1. கரெக்டா வந்துச்சுப்பா. ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கிரியேட் தேவையே கிடையாது. அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இஃப் யூ லுக் அட் த கொஸ்டின் பேப்பர் தட் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் அவங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க, என்னென்ன ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க இன்ஃபேக்ட் வந்து எரர் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுங்க கூட கொடுக்கவே இல்லை அவங்க. பட் ஆஸ் அ பிராக்டிஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா 5 மார்க் கொஸ்டின் போதே ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட். பட் அவங்க கேட்டிருக்கிறத கண்டிப்பா பண்ணுங்க, கேட்காததை பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கூட இல்லதான். நீங்க அப்படியே மட்டும் எழுதினீங்கன்னாவே போதும். அண்ட் அவுட்புட்டோடக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க் கண்டிப்பா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங்லாம் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டு கிவ் அ குட் ஃபீலிங் டு த எக்ஸாமினர், அவ்வளவுதான். நீங்க ஒரு நல்லா நீட்டா அப்படிலாம் எழுதிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டு இந்த அவுட்புட் இன்புட் என்ன அவுட்புட் என்னெல்லாம் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஓவரால் ஃபீலிங் அபவுட் யூ கொஞ்சம் பெட்டர் ஆகும். எங்கேயாவது குட்டியா ஒரு சின்டாக்ஸ் மிஸ்டேக், ஒரு செமிகோலன் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க டிக் போட சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு கஷ்டமான ப்ரோக்ராம் இருக்கு, நீங்களா உங்க ஓன் லாஜிக் எழுதிருக்கீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா படிக்கிற குழந்தை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கரெக்டா தான் எழுதிருப்போம் அப்படின்னு நினைச்சு மார்க் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தப்பிக்கலாம். அது ஒண்ணுதான் உங்களுக்கு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வாட் ஐ வில் டு, ஐ வில் ஸ்டாப். எஸ் மா. மேம் கீ எரர் 3 னு வருது மேம் எனக்கு அவுட்புட்.